ஞாயிறு பள்ளிக்கும் பிபிஎஸ் விடுமுறை வேதாகம பள்ளிக்கும் என்ன வித்தியாசம்? சண்டே கிளாஸ்ன்றது நம்ம திருச்சபை பிள்ளைகள் மட்டும் வரக்கூடியது. பிபிஎஸ் அப்படின்றது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகள். அந்த பெற்றோர்கள் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அனுப்புறாங்க. வீட்டில் கிடந்து செல்லை நோண்டிக்கிட்டு கிடக்கான், டிவி பார்த்துக்கிட்டு கிடக்கான், வெயிலில் விளையாடிக்கிட்டு கிடக்கான், திருச்சபைக்கு என்ன பண்ணட்டும்? அந்த மாதிரி வரக்கூடிய மிக மிக குறிப்பா பொம்பளை பிள்ளையில ஏப்லா நீ என்ன பண்ணியிருக்கா? பொட்டு வச்சிருக்கா? பொட்டு வச்சுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாதுலா? சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது. தயவு செய்து அந்த சின்ன பிள்ளைகிட்ட என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. அப்படி நீங்க முதல் நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம மகிமைப்படுறதுக்காக நான் இந்த காரியத்தை செய்யறேன்ட்டு அந்த பிள்ளையில பார்த்து, பொம்பளை பிள்ளைய பார்த்து நீ பொட்டு வைக்காதலா அப்படின்னு சொன்னா, அடுத்த நாள் அந்த புள்ள போய் என்ன பண்ணும்? அவங்க அம்மா காலையில குளிப்பாட்டி ஜடை பின்னி ரெட்டை ஜடை போட்டு தலையில பூ வச்சு அந்த புள்ளைய அனுப்பும்போது, பொட்டு வைக்க போகும்போது, அம்மா பொட்டு வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது, அந்த விபிஎஸ்க்கு வரக்கூடாதுன்னு அந்த சர்ச்சில் சொல்லிட்டாங்க பார்த்துக்கிடுங்க, நான் போக மாட்டேன். ஒரு சில சபைகளில் நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்க, ஒரு சில பிள்ளைகள் லேட்டாக வரும். நம்ம 8:30 மணிக்கு விபிஎஸ் ஆரம்பிக்கிறோன்னு வைங்களேன், அந்த புள்ள 10 மணிக்கு வரும். என்னம்மா ஏமா 10 மணிக்கு வர? எங்கள் டேடி வேலைக்கு போன பிறகுதான், இல்லைன்னா எங்கள் டேடி என்ன பண்ண மாட்டாரு, எங்கள் அப்பா சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எங்கள் அம்மா தான் என்ன பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டு அக்கா பேசுனாங்க, அதனால அனுப்பி விடுறாங்க. அப்போ உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா பொட்டை எடுக்க சொன்னாங்களா? அது என்னல சபை, என்ன சர்ச்சு, அந்த சர்ச்சுக்கு நீ போகாத. அப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆத்துமா அறுவடை விட்டுறோம், மிஸ் ஆயிரும். அதே மாதிரி ஆம்பளை பயிலுகளும் சந்தன போட்டு சந்தனத்துல என்ன பண்ணுவாங்க, வச்சுட்டு வருவாங்க, குங்குமம் வச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஆம்பளை பயிலுகளையும் தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, நீ பொட்டை எடுத்துட்டு நான் மறுநாள்ல இருந்து வான்னு சொல்லாதீங்க. பொட்டோட வாப்பா, அந்த சப்ஜெக்டுக்கே போகாதீங்க. நம்ம நோக்கம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அறியாத பிள்ளைகள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட போதனைகள் தெரியாத பிள்ளைகளை நம்ம சபைக்கு வர வைக்கணும். அதுதான் நம்ம நோக்கம். அப்போ இந்த பொட்டு அப்படின்ற ஒரு விஷயத்துல என்ன ஆயிரும்,